ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। कैवल्य उपनिषत् 20வது மந்திரம். अणोरणीयानहमेव तत्त्वत् महानहं विश्वमहं विचित्रम् पुरातनोऽहं पुरुषोऽहमीशः हिरण्मयोऽहं शिवरूपमस्मि. 21வது ஸ்லோக மந்திரம். अपाणिपादोऽहमचिन्त्य शक्तिः पश्याम्य चक्षुः स शृणोम्य कर्णः अहं विजानामि विविक्तरूपः न चास्ति வேதா மம சித் சதாகம். இப்போ கைவல்ய உபனிஷத்துல குரு தன்னுடைய உபதேசத்தை முடிச்சிட்டாரு. அவருடைய புரிதல், சிஷ்யன் தன்னுடைய புரிதல் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது 18வது மந்திரத்திலிருந்து சிஷ்யனுடைய அறிதல் புரிதலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் 18வது மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா குரு அவஸ்தாத்திரய சாட்சியை யூஸ் பண்ணி தான் டீச்சிங் பண்ணார். அதே இவர் மறுபடியும் சொல்லி, எனக்கு அவஸ்தாத்திரயத்தில் நான் விஸ்வனோ தைஜசகோ பிராக்ஞனோ அல்ல, நான் சதா சிவகா சாட்சியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தன்னுடைய நிலையிலிருந்து சொல்கிறார். பிரம்ம நிலையிலிருந்து, சொரூப்ப நிலையிலிருந்து அவர் நான் சாட்சியாக இருக்கிறேன். சின்மாத்திரக அகம், நான் சரீரத்திலிருந்து விலக்ஷணக, இந்த விஸ்வக தைஜஸிலிருந்து நான் விலக்ஷணக. அடுத்து 19வது மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன். அப்போ என்னிடமிருந்து மயேவ ஜகலம் சகலம் ஜாத்தம், என்னிடமிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது. பிரதிஷ்டிதம், என்னை சார்ந்திருக்கிறது. லயம், என்னிடம்தான் லயமடைகிறது. அப்போ அசத்து சித்தாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத 18, 19. 18ல் சித்துங்கிறத சொன்னாரு, நான் சித்தாக இருக்கிறேன். 19ல் காரண சொரூபமாக சத்தாக நான் இருக்கிறேன், உலகத்துக்கு நான் காரணம் அப்படிங்கும்போது சத்து. அடுத்தது 20, 21 ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா அவரோட உபனிஷத்துல என்ன வாக்கியங்கள் கூறப்பட்டுள்ளதோ அது என்னுடைய லட்சணம் அப்படிங்கிறத அவர் விளக்குறாரு. 20, 21ல் 20ல் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். 20வது மந்திரத்தில் சிறியதை காட்டிலும் நான் சிறியவன், பெரியதை காட்டிலும் நான் பெரியவன் அப்படிங்கும்போது எனக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லும்போது அகம் சர்வவியாபி அனந்தம் ஆனந்தம் பூர்ணம் அப்படிங்கிறத அந்த மந்திரத்தில் 20வது மந்திரத்தில் அவர் சொல்லிட்டார். ஸோ 18, 19, 20ல் சத்து சித்து ஆனந்த சொரூபக அகம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் எல்லாவற்றையும் ஈஸ்வர சொரூபம் நான் தான், அனைத்தையும் நான் ஆள்பவன், அனைத்தையும் நான் வியாபித்துள்ளவன், அனைத்தையும் நான் ஆள்கிற சொரூபம் என்பதை அவர் சொல்றாரு. நான் ஒரு ஒளி ரூபமானவன், மங்கள, நான் எப்பவுமே மங்கள ரூபம். பிரம்ம தத்துவம் மங்களம், நித்திய மோக்ஷ, நித்திய முக்த சொரூபம், அசங்க சொரூபம். இந்த சரீரத்தை வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் இந்த சரீரத்தினுடைய மனதினுடைய சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், அதனால் அசங்கக பாதிக்கப்படாதவளாக நான் இருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய புரிதலை குருவுக்கு அழகா எடுத்து காமிக்கிறார். அடுத்தது இந்த மந்திரத்துல அகம் அபாணி பாதக, அதாவது இந்திரியத்தை சொல்றார். ஒன்று அவர் என கை கால்கள் நான் அற்றவன், இந்திரியம்
அதாவது இந்திரியங்கள் என்னை சார்ந்திருக்கிறது, என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது, நான் அவற்றை சார்ந்ததில்லை. அப்படி என்றா அந்த இந்திரியங்கள் செயல்படுவதற்குண்டான அறிவையும் அந்த இந்திரியங்களுக்குண்டான இருப்பையும் எங்க உடம்புல இருக்கிற கண்ணு காது மட்டுமல்ல, சகஸ்ர சீர்ஷா புருஷக, உலகத்தில் இருக்கிற அனைத்து கண்களுக்கும் இருப்பை கொடுப்பவன் நான், புருஷக அகம், சகஸ்ர சீர்ஷ புருஷக அகம். அதே மாதிரி நாட் ஒன்லி சீர்ஷம், தலை, அது சகஸ்ர சக்ஷு. சகஸ்ர என்ன இருக்குது? ஆயிரக்கணக்கான கண்களை நம்ம பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான காதுகளை பார்க்கிறோம். அத்தனையும் என்னிடம் இருப்பை பெறுகிறது. அனைத்தும் செயல்படுவதற்குண்டான புத்தி அறிவை நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். அப்படிங்கிறது அகம் பாணி பாதக, கை கால்கள். இங்க என்ன சொல்றாரு? இந்திரங்கள் அற்றவன். ஆனா நான் என்னது? இந்திரியங்கள். எனக்கு ஒரு உருவம் கிடையாதுன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதனோட கண்டினியூஷன் இங்க என்ன பண்றாரு? அபவாதம். எல்லாமே நான் என்னில் செயல்படுகிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஆனா எனக்கு என்ன கிடையாது? ஒரு உருவம் இல்லைங்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட், எனக்கு இந்திரியங்கள் கிடையாது. பிரம்ம தத்துவத்துக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அடுத்தது இந்திரியங்களும் கிடையாது. எனக்குன்னு ஒரு உருவத்தை எங்கும் தேடாதீர்கள். ஐ எம் நாட் டிபெண்டிங் அப்பான் இந்திரியா. அப்படிங்கிறதா அச்சிந்திய சக்திங்கிறது. அது பாணிங்கிறது ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கலாம். அச்சிந்தியம்ங்கிறது எல்லையற்ற சக்தி உடையவன், அதாவது எல்லையற்ற சக்தி உடையவன். அச்சிந்திய சக்தி, சிந்திப்பதற்கு இயலாத அளவுக்கு நம்மளால அதனால சொல்லுவோம், ஈஸ்வரனுடைய பிளான சிந்திக்க முயற்சி பண்ணாதீங்க, அது நம்மளுடைய சிந்தனைக்கே எட்ட முடியாத சக்தி உடையவன் நான். அச்சக்ஷுகு, எனக்கு என்ன கிடையாது? கண்ணு கிடையாது. ஆனா நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணில்லாத அச்சக்ஷுகு பஷ்யாமி, கண்ணில்லாமல் பார்க்கிறேன். எனக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது. ஆனா எல்லா மனதிலும் ஒரு திமிங்கலம் அல்லது கடலுக்கடியில இருக்கிற ஒரு உயிரினம், அதன் மூலியமாக கடலுக்கடியில் என்ன இருக்குதுன்னு அறிகிறேன். எது? அந்த கடலுக்கடியில் இருக்கிற ஒரு உயிரினத்தின் மனதின் மூலியமாக அறிபவனாக நான் தான் இருக்கிறேன். ஒண்ணு கீழே, அல்லது கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் எங்கெங்கு வாழுதோ ஒரு பூனையாக இருந்து அது எந்த உலகத்தை பார்க்குதோ அதை பூனையின் மனம் மூலியமாக நான் அறிகிறேன். ஒரு எலியின் மனதில் வெளிப்படுவதன் மூலியமாக, எலி எங்க போகும்? பூமிக்குள்ள போகுது பாத்தீங்களா? அந்த பூமிக்குள் இருப்பதையும் நான் அறிகிறேன். எல்லா மனதின் வெளிப்படுவதன் மூலியமாக நான் எல்லாவற்றையும் நான் அறிகிறேன். விஜானா அகர்ணக, செவி இல்லாமல், அத காது இல்லை எனக்கு, ஆனா எல்லா காதுகள் மூலியமாகவும் நான் கேட்டுக்கொண்டுதான் எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன், அறிகிறேன். சக அகம், இப்படிப்பட்ட நான் விவிக்த ரூபக, விதவிதமான வடிவத்தை அடைந்தவன். எனக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது, ஆனால் எல்லா ரூபத்தையும் அடைந்தவனாக நான் இருக்கிறேன். தண்ணீருக்கென்று ஒரு ருசி கிடையாது, அதனாலதான் அது எப்படி எல்லா ரூபத்தையும் ருசியும் ஏற்கிறதோ அதே போல எனக்குன்னு கண்ணு காது கை எதுவும் கிடையாது. ஆனா எல்லா ரூபத்தையும் நான் அடைந்தவனா விஜானாதி, அனைத்தையும் நான் அறிகிறேன். என் மனம் மூலம் மட்டும் அறிவதல்ல, எல்லா மனதில் என்ன தத்துவம் வருது? இப்போ எல்லா மனதில் வெளிப்படுவதன் மூலியமாக அந்த மனம் எதை அறிகிறதோ அதை நான் அறிகிறேன். பிரம்ம தத்துவமாக எல்லாருடைய மனதிலும் இருந்து கொண்டு கம்ப்ளீஷன் எல்லாவற்றையும் நான் அறிகிறேன். அது பூனையா இருந்தாலும் நாயா இருந்தாலும் மீனா இருந்தாலும் ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கு, அதை நான் அறிகிறேன். மற்றவர்கள் கண் மூலம் அவர்கள் அறிவதையும் நான் அறிகிறேன். இதான் அர்த்தம். மற்றவர்கள் கண் மூலம் அவர்கள் அறிவதையும் நான் அறிகிறேன். சோ கன்க்ளூஷன் என்ன? நான் அறியாதது என்பது எதுவும் கிடையாது. ஒவ்வொருவருடைய மனதில் தோன்றும் எண்ணத்தையும் நான் அறிகிறேன். என் மனதில் என்ன தாட் வருதுங்கிறத இறைவனுக்கு தெரிந்ததுதான். அதை நான் இறைவனிடமிருந்து மறைக்க முடியாது. தர்மம்ங்கிறது அங்கு இருக்கணும். அதை நீ தர்மத்தை ஃபாலோ பண்றியா இல்லையா, அப்பதான் இறைவனுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மனதில் என்ன வேணா நினைச்சுக்கலாம், அது தெரியாது. வெளியில பேசுறது மட்டும்தான் இறைவனுக்கு தெரியுமாங்க? இறைவனுக்கு இணைப்பையும் ஒவ்வொரு எண்ணத்தையும், ஏன்னா முதல்ல என்ன சொன்ன? பாணி பாதம் சொன்னாரு.
அடுத்து நாம் என்ன சேர்த்து புரிஞ்சுக்கணும், ஒரு மனம் என்ன எண்ணுங்கிறதையும், என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறது, எதுக்கு பிளான் பண்ணுது, யாரை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது, யாரை வாழ்வதற்கு, யாரை வாழ்வைப்பதற்கு அந்த மனம் பிளான் பண்ணுதுங்கிறதையும், யாரை அழிப்பதற்கு அந்த மனம் பிளான் பண்ணுதுங்கிறதையும், எதை நம்பிக்கை துரோகமாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதுங்கிறதையும், சோம்பேறித்தனமாக இருப்பதையும் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதான் சொல்றாரு. ஆனா அடுத்த லைன் போட்டாரு, மம என்னை வேத்தா நச்சாஸ்தி, என்னை அறிபவன் யாருமே இல்லையே, நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கிறேனே. அவரே சொல்றாரு, மம என்னை வேத்தா, வித்துதான் அங்க வேத்தா, அறிபவன் ஒருவனும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் சர்வாத்ம பாவத்தை விளக்குறார். எல்லாவற்றையும் நான் அறிகிறேன், எல்லாருடைய மனதின் மூலியமாக, மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக இருந்து எல்லாவற்றையும் அறிகிறேன்கிறது சர்வாத்ம பாவம். சர்வபூத ஆத்மபூத சர்வாத்ம பாவம், ஹையஸ்ட் நிலை. ஆனா நீங்க பாருங்க, இந்த சைக்காலஜியா நம்ம இதை பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பொறாமை என்பது, கோபம் என்பது, நான் அக்செப்டன்ஸ், அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, மர்மரிங், நான் அக்செப்டன்ஸ் எதுவுமே வராது. நான் அந்த உடலில் அதை அனுபவிக்கிறேன், நான் இந்த உடலில் இதை அனுபவிக்கிறேன், நான் அந்த மனதில் அப்படி அழுக்குகளோடு இருக்கிறேன், நான் ஒரு சுவாமிஜி பார்த்தாலும் அந்த மனதில் அந்த அறிவுடன் இருக்கிறேன், அந்த அன்புடன் இது எப்படி தெரியுது நமக்கு? இங்க துவைதம்ங்கிறது என்ன ஆயிருக்க போயிடும். ஸோ மற்றவங்க மீது, ஏன்னா மற்றவங்க நம்மளை விட்டு வேறான ஒரு பொருள் நீங்க பார்த்தீங்கன்னா தான் அதுல என்ன வரும்? கோபம், பொறாமை எல்லாமே வரும். ஸோ நானே அந்த உடலில் அதை அனுபவிக்கிறேன். விவிக்த ரூபம், ஒவ்வொரு உடலிலும் நானே எல்லாவற்றையும், ஒரு உடலிலும் நானே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது புரியும் போது அங்க பொறாமை, கோபம், நான் அக்செப்டன்ஸ் எதுவும் வராது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இப்படி இருக்கிற நான், ஆனா வேத்தா, என்னை அறிபவர் யாருமே இல்லை. மம வேத்தா ந அஸ்தி, யாரும் கிடையாது. நான் எல்லா உடலுக்குள் இருக்கும் ஆத்மா அல்ல, எல்லா உடலிலும், அதாவது ஒரு உடலுக்குள் கட்டுப்பட்ட ஆத்மாவாக மட்டும் நான் அல்ல, எல்லா உடலிலும் வெளிப்படுகிற ஆத்மாவாக, சர்வபூத ஆத்மாவாக நான் இருக்கிறேன். அப்படி யாரும் என்ன அறியறதில்லை. எல்லாரும் என்னை எப்படித்தான் அறிகிறாங்க? ஒரு தேவதை ரூபத்தில் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களை தவிர்த்து தேவதை வேறானவள், அவர்களை தவிர்த்து அந்த தேவன் வேறானவன், அப்படி நினைச்சுதான் எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர இறைவன் நான் ஒரு மனதிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறங்கிறத யாரும் அறிந்து கொள்வது இல்லை. அடுத்து என்ன சொல்ற? அஸ்தி அகம் சதா சித். சதா என்ன சொரூபம்? சித் சொரூபமாக எனக்கு சதா சித்து அப்படின்னாங்க. சித்துங்கிறது அறிவு, சதா சித்துங்கிறது எதை நைசா சொல்றாரு? சத்து. சதா சித்துங்கிறது என்ன தெரியல வரும்? சித்தேவ சத்து சத்தேவ சித்துங்கிறோம் இல்லையா, அத சொல்ற வேர்டு தான் சதா சித்து. இப்ப அறிவுள்ளவளாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் இல்ல, சதா. சதா மீன்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நித்தியம். நான் அழிவற்றவன், எனக்கு அறிபவனாக இருக்கிறேனே தவிர அழிவுக்குற்றவனாக நான் இல்லை. சத்து சித்து ஆனந்தமாக நான் இருக்கிறேன்கிறத சிஷ்யன் அழகா அந்த குருவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்து விட்டார். ஏன்? அவர் எதுக்கு சொல்லி கொடுத்தாரு? இவனுக்கு எப்படியாவது புரியணும்னு சொல்லி கொடுத்தார். ஆனா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது உணர்வு பூர்வமாக, அறிவுபூர்வமாக நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன மெத்தட்ல சொல்லி கொடுத்தீங்களோ அதே மெத்தட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் குரு தட்சணையே. ஒரு குருவுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்க வேண்டிய தட்சணையே நான் என்னது? உபனிஷத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயம் நான். ஃபர்ஸ்ட் எப்படி புரியும்? ஓ பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ஓ ஈஸ்வரன் ஒண்ணு இருக்கு, அப்படிதான் ஆரம்பிப்போம். அது ஞானம் சொல்வோம். இது என்னது? விஞ்ஞானம். அது உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயம் எது? அது நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா. அதுதான் குரு தட்சணையே. உலகத்தை இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? இப்படி ஒரு உலகத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், இது அறிவை பெற்றதற்கு பிறகு
பியூட்டிஃபுல் ஸ்லோகம். கைவல்யத்திலே ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம். ஸ்பெஷல் தோசாங்கிற மாதிரி இந்த 2 மந்திரமும் ஸ்பெஷல். ஏன்னா இது அறிவை பெற்றுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து மரத்துக்கடியில் உட்கார்ந்து தியானம் பண்றதுக்காக இந்த அறிவை பெற்றோமா? எதற்காக பெற்றோம்? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அறிவை நான் பெற்றுட்டேன் அப்படிங்கிறத என்ன சொல்ற வராரு, இந்த உலகை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை 22வது ஸ்லோகத்துல அழகா சொல்றாரு. வாட் ஃபார் திஸ் வேர்ல்ட், எப்படி இந்த உலகத்தை நீ யூஸ் பண்ணிக்கலாம். வேதைரனே கைரகமேவ வேத்யஹா வேதாந்த கிருத்து வேத விதேவச்சாகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், அடிக்கடி கோட் பண்ற ஸ்லோகம், மந்திரம் இது. ந புண்ணிய பாபே மம நாஸ்தி நாசக ந ஜென்ம தேகேந்திரிய புத்திரஸ்தி ந பூமிராப்போ நச்ச வன்னிகி அஸ்தி நச்ச அனிலக மே அஸ்மே மே ம அஸ்தி நச்ச அம்பரம் ச. எப்படி நான் இந்த உலகத்தை அறிய வேண்டும் அல்லது இந்த உலகத்தை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கணும் என்ன சொல்றாரு. மிக உயர்ந்த நிலையிலிருந்து சிஷ்யன் பிரம்ம தத்துவம்ங்கிற அந்த உயர்ந்த நிலையில் நின்று கன்க்ளூட் பண்றார், பேசுறார். வேதைகி அநேகைகி வேதைகி, 1 2 இல்ல, அநேகைகி 4 வேதங்கள், அநேக உபனிஷத் எத்தனை இருக்குது? அநேகம். அனைத்து உபனிஷத்துக்களாலும் வேத்யகா அறியப்பட வேண்டியவன் அகம் ஏவ. உபனிஷத்துக்கள் சொல்லப்படுகிற விஷயம் நான். நான் எதுக்கு படிக்கிறேன்? என்னை அறிந்து கொள்வதற்கு தான் உபனிஷத்து. சோ உபனிஷத்தில் சொல்லப்பட விஷயம் என்னது? நான் என்று. கீதா சொல்லுது இல்ல, பகவான் நான். அந்த உபதேசம் வேத வித்து பிரம்ம வித்து பிரம்மைவ பவதி, அதுதான் அங்க கான்செப்ட் சொல்றார். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீ அறியணும். எந்த விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? உன்னை பற்றிய விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீ அதை அறிய வேண்டும். குரு உபதேசம் என்னது? பிரம்மவித்து பிரம்மைவ பவதி என்று கூறுவார். அகம் பிரம்மம் என்று இவன் புரிந்து வைத்துள்ளார். துயரங்கள் பல வரும்போது இது என்ன ஆகும்? நம்மகிட்ட இருந்து அதாவது எப்பப்ப துயரம் சாதாரண நிலையில் இந்த அதாவது நம்ம நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலையில் நிற்பது ரொம்ப ஈஸி. இந்த நிலையில போய் நின்றுட்டான் ஒருத்தன்னு வச்சுக்கோங்க. சாதாரண நிலையில் இங்க நிக்கிறதுங்கிறது, துயரம் வரும்போது அங்க நிக்கிறதுங்கிறது அங்க அதான் என்ன சொல்றது. ஏன்னா எப்ப நமக்கு துக்கம் வருதோ, எந்த ரூபத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா, மனதாலோ புத்தினாலோ நாம் அபிமானம் கொள்ளும் போது மட்டும்தான் துக்கம் வரும். சோ இந்த நிலையிலிருந்து நழுவுறங்கும் போதுதான் என்னது நம்ம ஃபேஸ் பண்றோம்? துக்கம். ஆனா நீங்க ஆனந்தமாகவோ அல்லது எந்த கஷ்டம் இல்லாம நார்மலா இருக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த நான் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் நிற்பது என்பது கடினம் கிடையாது. எப்ப கஷ்டம்? துக்கம் வரும்போது கஷ்டங்குது சாஸ்திரம். ஏன்? துக்கம் வரும்போது என்ன பண்ணிட்ட? முதல்ல துக்கம் வருவதற்கு முன்பே என்ன பண்ணிட்ட? அந்த நான் பிரம்மங்கிற ஞானத்திலிருந்து நழுவி மன அபிமானத்திலேயோ அறிவு இருக்கா உனக்கு ஏதாச்சும்? எப்படி கோவம் வருது? ஏன்னா நான் எத்தனை வேதம் படிச்சிருக்கேன், எத்தனை உபனிஷத் படிச்சிருக்கேன், எவ்வளவு 5 மணிக்கு எழுந்துக்கோந்து எத்தனை படிச்சு வச்சிருக்கேன், என்னை கேட்கறாங்க இவங்க அறிவு இருக்கான்னு எப்படி கோவம் வருது? அப்ப எங்க அபிமானம்? இந்த புத்தி மீது அபிமானம். கோபம் வருது, உரைக்குதுன்னா புத்தி மீது அபிமானம். எத்தனை தெரியும் எனக்கு, எவ்வளவு நான் அனுபவப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில. 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டேன், எத்தனை அனுபவம் இருக்கு. நான் அது சாதாரண பெண்ணா நானு இத்தனை வருஷம் நான் உபனிஷத்துக்கள் படிச்சிருக்கேன், இத்தனை சாண்ட் பண்றேன், எனக்கு பூஜை செய்யறதுக்கு இப்படி தெரியும் அப்படி தெரியும். என்னை பார்த்து என்ன கேட்கறாங்க? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறாங்களே போது வருதே ஒரு சுர்னா. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? நான் புத்தியில் இன்னும் உட்கார்ந்துருக்கேன், புத்தி மீது நானே எனக்கு என்ன இருக்குதே அதான் சொன்னேன். சோ துக்கம் வரும்போது தான் நம்ம அலர்ட்டா இருந்து நம்மளை வளர்த்தி கொள்ள முடியும். அதுக்குத்தான் இறைவன் துக்கத்தை கொடுக்கறதே. டெஸ்ட் யுவர்செல்ஃப். நீ மனதில் உட்கார்ந்துருக்கியா அல்லது புத்தியில உட்கார்ந்துருக்கியா அல்லது கையில உட்கார்ந்துருக்கியா காலில் உட்கார்ந்துருக்கியா இந்திரியத்துல உட்கார்ந்துருக்கியான்னு டெஸ்ட் பண்றதுதான். துக்கத்தை வச்சுதான் நீங்க டெஸ்ட் பண்ண முடியும். துக்கமே வலின்னு வச்சுக்கலேன், நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க நாம அபிமானம் வச்சு ஒருத்த உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கணும்.
அப்ப நமக்கு கோபம் வருதா இல்லையான்னு பார்க்கணும். கோபம் வரல அப்படின்னா அபிமானம் இல்லை. உரைக்கல, செண்டமா உரைக்கல. ஏன்னா சில பேர் கோபம்ல எனக்கு வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுவுமே எனக்கு ஐ எம் நாட் அட் ஆல் அஃபெக்டட் பை த வேர்ட்ஸ் ஆஃப் ஏத்தமா நிக்கிறவங்க சொன்ன வார்த்தையினால் நான் பாதிக்கப்படல. துக்கம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அப்படிங்கும் போதுதான் என்ன தெரியும் நமக்கு, அந்த இடத்துல புத்தி மீது அபிமானம். சோ நம்ம என்ன வேதாந்த கிருத்து. இவர் என்ன சொல்றாரு, இப்ப ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாரு, நான் தான் வேதாந்த கிருத்து, நான் தான் வேதத்தை உருவாக்கியவன். எப்படி கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால வேதத்தை எப்படியாவது படிச்சா போதுன்னு உள்ள வந்தவன், சொல்லி கொடுக்கிறவரு அவருக்கு அவர் சொல்லி கொடுத்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் உள்ள வந்தவன், வேதங்கிறது என்னை தவிர்த்து வேறானது, அதுதான் எனக்கு அறிவை கொடுக்க கூடுதுன்னு வந்தவன் இப்ப என்ன சொல்றான், வேதத்தை படைத்தவன், கிருத்துனா செய்தவன், உருவாக்கியவன். அதிகி பகவோ பிரம்மேதி சொன்னா இதே வேர்டை யூஸ் பண்ணி தானே ஆரம்பிச்சாரு. அதிகி பகவோ பிரம்மேதி, பிரம்மனை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டவன் வகுப்புக்கு ஆரம்பத்துல, கைவல்லிய ஆரம்பத்துல. கைவல்லிய முடியும் போது என்ன சொல்றான், நான் தான் ஜி வேதத்தை கிருத்து. அப்ப சுவாமிஜி என்ன பண்ணுவாரு, அதாவது நாம நினைக்கலாம் அவர் கோவம் வந்துருமானா, கோவம் வர பையன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு தான் நினைப்பாரு. தவிர என்னடே நான் சொல்லி கொடுத்த வேதத்தை நான் தான் எழுதுன்னு எங்கிட்டே வந்து சொல்றேன் என கேட்பாரு அவரு. அப்படி கேட்டாருன்னா அவர் யாரு கிடையாது, குரு கிடையாது. ஏன்னா நான் சொல்லி கொடுத்த வேதத்தையே நீ எழுதுன்னு சொல்லுவியாடா அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டாருன்னா அவர் குரு கிடையாது. இந்த குரு என்ன அடைகிறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். இவரு தான் யாரு, புருஷோத்திர பிரம்மனிஷ்ட குரு. எந்த ஒரு குருவுமே பாருங்க, அது உண்மையான குரு அப்படின்னு பார்த்தா நாம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கேட்ச் பண்ணிட்டாங்க, நமக்கு மேல அந்த ஸ்டூடெண்ட் போறாங்க போது அதுல மகிழ்ச்சி அடைகிறான் பாருங்க, அவன் தான் குரு. நம்ம சொல்லி கொடுத்தவங்க நமக்கு மேல போறாங்க போது மகிழ்ச்சி அடையும். அதுதான் தாய் உள்ளம் சொல்றது. ஐயோ இவன் நமக்கு மேல பெரிய ஆள் ஆயிடுவானா, நமக்கு மேல புரிஞ்சுக்கிட்டானா, ஐயோ நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் என்ன சொல்றாரு, யாருக்கிட்டே சொல்றான் பாருங்க, அவன் வேதாந்த கிருத்து, நான் தான் சுவாமிஜி வேதத்தையே எழுதினவன். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த குரு. மூச்சி காமிச்சா அடுத்த வார்த்தை பேசியிருப்பானா, யோசனை பாருங்க. குருக்கிட்டே போய் சொல்ல முடியுமா நம்மளால? சொல்லணும். உண்மை புரிஞ்ச என்ன சொல்லலாம், நீங்க சொல்லி கொடுத்த வேதத்தை நான் உங்களுக்கு முன்னால என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். வேதாந்த கிருத்து அகமேவ, நான் தான் வேதாந்த கிருத்து அகமேவ. இதெல்லாம் பியூட்டிஃபுல் நிதித்தியாசனத்துக்கு உண்டான சொற்கள். ஏன்னா நான் தான் வேதத்தை அகம் ஏவ என்ன சொல்லுது, வேதாந்த கிருத்து. யார் யார் சொல்றா, அதிகி பகவோ பிரம்மன்னு கேட்டவன் இப்ப என்ன சொல்றான், வேதாந்த கிருத்து அகம். I have given all Upanishad to this world அப்படின்னு proclaim பண்றான். சோ அடுத்த வேர்டு அகமேவ வேதாந்த கிருத்தா வேத வித்து. இப்போ முழுமையான எல்லா உபனிஷத்துக்களையும் வேதத்தை அறிந்தவனும் நானே, வேதத்தை அறிபவனும் நானே, வேதத்தை செய்தவனும் நானே. அகமேவ எனக்கு புண்ணிய பாப்பே எனக்கு என்ன கிடையாது, புண்ணிய பாப்பம் எனக்கு கிடையாது. அப்புறம் என்ன கிடையாது, புண்ணிய பாப்பம் கிடையாது. நாசக அழிவு என்பதும் எனக்கு கிடையாது. புண்ணிய பாப்பம் கிடையாது, நாசக அழிவு என்பதும் ந அஸ்தி. நாசக நாஸ்தி, எனக்கு நாசம் கிடையாது, அழிவு என்பது கிடையாது. அப்ப எதுக்கு அழிவுண்டு, என்னுடைய சரீரத்துக்கு அழிவுண்டு, ஆனால் எனக்கு அழிவு என்பது கிடையாது. ஜென்ம முக்கியமான வேர்டு, தேக இந்திரிய புத்தி நாஸ்தி. இதுதான் சைக்கலாஜிக்கலா நம்ம எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன்னு புரியக்கூடிய இடம் இதுதான். எனக்கு என்ன கிடையாது, ஜென்மம் கிடையாது. ஜென்மம்னே எனக்கு கிடையாது. தேகம்ங்கிறது எனக்கு கிடையாது. இந்திரியம் என்பதும் கிடையாது. இதெல்லாம் புரியும். புத்தி என்பதும் எனக்கு கிடையாது. நாஸ்தி. பிறந்தது அப்ப யாருங்க, நான் அல்ல. என் உடல் பிறந்திருக்கு, தேகம்னு ஒண்ணு பிறந்திருக்கு, இந்திரியங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் எது, உடல் தான் அதை என்ன பண்ணுது, வைத்திருக்குது. உடல் இல்லாததால் எனக்கு என்ன சொல்றாரு, உடல் இல்லாததால எனக்கு என்ன கிடையாது, ஜென்மம் கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது,
ஸ்பெஷலா எதை சொல்றாரு? இப்ப இந்திரியங்கள் கிடையாதுன்னு, மனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு? புத்தியும் இல்லை. அப்போ ஒருத்தர் நமக்கு புத்தி இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? புத்தி மீது அபிமானத்தை விடுதல் ஒரு வேதாந்தி ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்ட புத்தி. ஏன்னா உள்ள நுழையும் போது நாம் அந்த விஞ்ஞானமய கோஷத்துல அதிகமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் வேதாந்தத்துக்குள்ளே வருவாங்க. அதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு, அந்த புத்தி நான் விடுறது இருக்கு பாருங்க, அப்ப ரொம்ப கஷ்டம். மத்த எல்லாமே விட்டுறலாம். ஏன்னா விஞ்ஞானமய கோஷத்தில் நான் எதையாவது யூஸ்வலா பாருங்க, எதையாவது எப்பாவது கத்துக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன, நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தி மீது அபிமானம். நான் புத்தி, எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கும் போது அவன் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அந்த நிலையில வரான். அப்ப அதுலயே நின்று கத்துக்க ஆரம்பிப்பான், ஸ்டெப் பை ஸ்டெப் பை. அப்போ கண்டிப்பா அந்த அகங்காரம் எங்க போய் தான் வந்திருக்கும்? புத்தியில தான் வந்திருக்கும். அகங்காரம் மீன்ஸ் அபிமானம். அதனாலது ஸ்பெஷலா என்ன வேர்டு போடுறாரு? நீ இத்தனை படிச்சுட்டு என்ன அபிமானத்துல நிப்பின்னு இறைவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இந்த புத்தி அப்படின்னு நினைச்சுவேன். அதனால என்ன பண்ண, புத்தி, நான் இந்த புத்தி இல்லை. அப்போ எனக்கு வருகிற துக்க எல்லாமே என் மனதுக்கு சொந்தமானது. அது கொஞ்ச நேரம் துக்கத்தை அனுபவிக்கும். நான் மனமல்ல, நான் புத்தி அல்ல. அதுல புத்தி நாஸ்தி. அடுத்தது, அதாவது இந்த இடத்துல ஒரு சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த புத்தி நான் அல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பாஷ்யன்னு தெரியல. அதாவதுங்க இப்ப அந்த காலத்துல இப்ப தண்ணி ஒரு ஒரு அண்டால ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் பிடிக்கிற பெரிய பெரிய அண்டால தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். சில சமயம் அது இப்ப நம்ம ஆத்துல போறோம், அழுக்கோட வர, ஆனா அந்த காலத்துல ஆத்துல தண்ணி எடுத்து யூஸ் பண்றவங்களா இருந்தா அழுக்கோட வரும். இப்ப மழை நிறைய பெஞ்சு வரும்போது அந்த தண்ணி ஆத்துல போற தண்ணி குடிக்கிறவங்கனால எடுத்து அப்படியே உடனே குடிச்ச முடியாது. ஏன்னா அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும், இலை தலை மண்ணு அப்படியே கலரா வரும் ஆத்து தண்ணி. கிணத்து தண்ணியா இருந்தா எப்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, நம்ம எடுத்துறோம் குடிச்சுக்கிறோங்கிறது வேற. ஆத்து தண்ணி குடிச்சவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த காலத்துல ஒரு கொட்டை இருக்கு, அந்த காலத்துல இருந்திருக்கு, அது என்ன கொட்டைன்னு எனக்கு தெரியாது, அவர் சொல்லுவார். அந்த கொட்டைய என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெரிய கண்டெய்னர் ஆஃப் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, வெசல், அதுல அந்த கொட்டைய போட்டுருவாங்களாம். அந்த கொட்டை என்ன பண்ணுமாமா, ஓகே, அந்த கொட்டைய என்ன பண்ணுமாமா, அந்த கொட்டை என்ன பண்ணும், அதுதான் புத்தி. அந்த கொட்டை என்ன பண்ணுமாமா, அந்த மனம்ங்கிறது அந்த தண்ணி, அந்த புத்தி என்ன பண்ணுமாமா, அந்த கொட்டை ஃபர்ஸ்ட் அசுத்தத்தை தான் எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே அடியில போயிடும். அந்த வாட்டர் இருக்கிற அந்த மிதந்துட்டு இருக்கிற தூசு எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ண, அந்த கொட்டை தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே கீழே போய் செட்டில் ஆயிடும். அதை போல இந்த புத்தி என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் அறிந்து, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் அறிந்து கடைசியில் எங்க போயிடணும், செட்டில் ஆயிரும். இதுதான் சங்கராச்சாரியர் கொடுக்கிற உதாரணம். அந்த கொட்டை தான் என்னது, புத்தி. முதல்ல என்ன பண்ணும், எல்லா அழுக்குகளையும் எடுக்கும், ஆனா கடைசியில் அதே என்ன ஆயிரும், கீழே போய் செட்டில் ஆயிரும். அதை போல புத்தி எல்லாவற்றையும் அறிந்து கடைசியில என்ன பண்ணும், நான் புத்தி அல்லன்னு நம்மளை கொண்டாந்து வைக்கும் போது, அதை போல அவர் சங்கராச்சாரியர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவாரு. அதை எதுக்கு சொல்றேன்னா, அதை போல புத்தி மேல் இருக்கிற அபிமானம், நான் புத்தி, நான் புத்திசாலி, என்னை யாட்ட யாரு இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நம்ம வேதாந்தத்துல இன்னும் கேட்டாண்ட வாழ உட்காந்துருக்கோம், புரியலின்னு அர்த்தம். நான் பாரு அப்படி செய்யறேன், நான் இப்படி செய்யறேன்னு சொல்லும் போது நம்மளுடைய கை கால்ல அபிமானம், நான் இதை இப்படி பார்க்கறேன் அப்படி அப்படிங்கும் போது இந்திரியங்கள் மீது அபிமானம், இதெல்லாம் கூட விட்டுறலாம். புத்தி மேல இருக்கிற அபிமானத்தை விடுவது. அதனால அவர் சொன்னாரு, அந்த கொட்டை உதாரணம் காமிப்பார் அவர். அதை போல புத்தி என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு கடைசியில கொண்டு நம்மள என்ன பண்ணிடும், டிராப் பண்ணிடும். அகம் நான் புத்தி அல்ல. அது ரொம்ப கஷ்டமா. அதனாலதான் புத்திங்கிற வேர்டு மட்டும் இந்த இடத்துல சிஷ்யன் தனியா போய் அவர் பட்டிருப்பாருல பாடு, என்ன எல்லா அபிமானத்தை விட்டுட்டு சுவாமிஜி ஈஸியா இந்த புத்தி மேல இருக்கிற அபிமானத்தை விடுறது கஷ்டங்கிறனால அவர் புத்திங்கிற ஒரு ஸ்பெஷலா ஒரு வேர்டை போட்டு, ஏன்னா சூக்ஷ்ம சார் எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம் இல்லையா,
சொல்லலையே, இதை மட்டும் போடுறாரு பாருங்க. அகங்காரத்தை விடுவதற்கு எது வேணும்? புத்தியின் மீது அபிமானத்தை விடும்போதுதான் அங்க அகங்காரங்கிறவன் ஸ்டாப் ஆகும். அதுதான் அவர் சொல்றாரு. அடுத்தது அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. அஸ்தியா பஞ்சபூதானி, வரிசையா. நான் என்ன கிடையாது? ந பூமி ந ஆப்பக ந எனக்கு, அதாவது பூமி நீர் எனக்கு கிடையாது. வன்னிச்ச நெருப்பு, பஞ்சபூதங்கள் எடுத்துக்கலாம். அனிலக காற்று, ந அஸ்தி அம்பரம் ஆகாசம், எனக்கு என்ன கிடையாது? 5 பூதங்கள் மொத்தமா சொல்றாரு. எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா சொல்றாரு. இந்த 5 ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி, இது அனைத்தும் ந அஸ்தி, எதுவுமே எனக்கு கிடையாது சொல்லி அவரு முடிச்சிடுறாரு. எனக்கு ஆகாசமும் கிடையாது. அடுத்தது சிஷ்யன் கன்க்ளூட் பண்ணிடுறாரு. அடுத்த மந்திரம். இப்போ குருவும் பேசி முடிச்சுட்டாங்க, சிஷ்யனும் எனக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத பர்ஃபெக்டா சொல்லி முடிச்சிட்டார். இப்ப யார் பேசுறா தெரியுங்களா? உபனிஷத் உவாச்ச. இந்த 23வது உபனிஷத்து. ஏவம் விதித்வா பரமாத்ம ரூபம் குஹாஷயம் நிஷ்கலம் அத்விதீயம் சமஸ்த சாட்சியம் சதசத் விஹீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்ம ரூபம். ஏவம் விதித்வா. இப்ப சிஷ்யன் சொன்னா பாத்தீங்களா, அதுதான் ஏவம். புரோணம் ஏவம், மேல சொன்ன மாதிரி. விதித்வா அறிந்து. இப்போ அதனுடைய பலன் என்ன? குரு உபதேசம் எப்படி செய்தாரோ அதே பிரகாரம் புரிந்து கொண்ட சிஷ்யன் என்ன சொல்றான்? பரமாத்ம ரூபம். பரமாத்ம தன்னை பரமாத்ம ரூபமாக அறிந்தவன். பரமாத்ம ரூபம், தன்னை என்னவா தெரிஞ்சுக்கிட்டான்? பிரம்மனாக, பரமாத்ம ரூபமாக அவன் தன்னை தெரிந்து கொண்டு குஹாஷயம். குஹாஷயம்னா பிரம்மத்துக்கு உண்டான இன்னொரு பேர். அதாவது புத்தியில் சாட்சியாக இருக்கிற பிரம்ம தத்துவம். குஹான புத்தி, ஷயம் அப்படின்னா புத்தியில் சாட்சியாக இருக்கிற, வெளிப்படுகிற, இந்த புத்தியில் இந்த மனதில் சாட்சியாக இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை ஏவம் குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதன் பிரகாரம் பரமாத்ம ரூபமாக நான் இருக்கிறேன்னு அந்த சிஷ்யன் தெரிந்து கொண்டு விதித்வா ஏவம், அதாவது நிஷ்கலம். இதெல்லாம் அந்த பிரம்மனுடைய விளக்கத்தை சாஸ்திரம் கொடுக்குது. ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சாஸ்திரம் கூறுது. நிஷ்கலம்னாங்க பிளவுபடாத, வேற்றுமை அல்லாத, அத்விதீயம் இரண்டற்ற, சமஸ்த சாட்சி அனைத்திற்கும் சாட்சியாக, இங்கிருப்பது அனைத்திற்கும் சாட்சியாக, சத்து அசத்து விஹீனம். சத்து அசத்துனாங்க என்னடா அது சத்து விஹீனம் போடுது, சத்து அகம் போட்டுட்டு இவ்வளவு நாள் சத்து அகம் சத்தகம் சதேவ சோமிய அதெல்லாம் படிச்சுட்டு இங்க என்ன சத்து அசத்து விஹீனம்னா இந்த இடத்துல காரணம். சத்துங்கிறது என்ன மீனிங் எடுத்துக்கணும்? இருப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம். அசத்துங்கிறது என்னது? காரியம். ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்க? பானை காரியம், மண்ணு காரணம். இவர் என்ன சொல்றாரு? காரண காரிய விஹீனம். இந்த மாதிரி காரணம் காரண காரியத்திலிருந்து வேறுபட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். காரண காரியம் என்ன தெரியும் நமக்கு? மண்ணுனா காரணம், அதுல இருந்து வந்தது காரியம். பானை, தங்கம் காரணம், நகைகள்லாம் காரியம். இந்த மாதிரி காரண காரியமா அந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம்? ஒன்னா காரணமா இருக்கும், இல்லையா காரியமா இருக்கும். சில சமயம் காரணமா இருக்கிறது இன்னொன்னு நம்ம சொல்லும் போது, இப்ப காட்டன் சாரின்னு சொல்லும் போது எது அது காரியமா போயிருது, காட்டன்கிறது எப்ப காரணமா மாறுது. அப்ப காட்டனுக்கு அடுத்து சொல்லும் போது அந்த காட்டன் என்ன ஆயிரும்? காரியமாயிரும். சோ நம்ம பாக்குறது உலகத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். நீங்க பாக்குறதெல்லாம் ஒன்னா காரணமா இருக்கும், இல்லையா காரியமா இருக்கும்.
அல்லது ஒரு சமயத்துல காரியமா இருக்கிறது ஒரு சமயம் காரணமா இருக்கு, காரணமா இருக்கிறது காரியமா. இப்படித்தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் என்னது? காரண காரிய ஆத்மகம் சொல்லுவார் சங்கராச்சாரியர். நீ பார்க்கிற எதை பார்த்தினாலும் என்னவா இருக்கும்? ஒன்னா காரணம், இல்லையா ஒரு அம்மா பார்க்கிறோம், அவங்க அம்மா அப்பா ரூபத்திலிருந்து பார்க்கும்போது அவள் காரியம், அவளுடைய குழந்தைகளை பார்க்கும்போது அவள் என்ன ஆயிடுறா? காரணம். சோ உலகமே எங்கதான் இருக்குது? காரண காரிய ஆத்மகம். இது என்ன சொல்லுது? சத்து அசத்து விஹீனம் அப்படின்னா வேறுபட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த காரண காரிய ரூபமான நாம ரூபமான தர்ம ரூபமான கர்ம ரூபமான பிரபஞ்ச ரூபமான காரிய ரூபமான இந்த பிரபஞ்சத்திலிருந்து அது வேறுபட்டது. சதேவ சத்திதகும் அக்ரே ஆசித். அந்த மீனிங் தான் கொண்டாட. அது மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான். அதான் சொல்றாரு, காரண காரியத்திலிருந்து அது வேறுபட்டது. அப்படி சுத்தம். அதனால அது என்னவா இருக்குது? சுத்தம். சுத்தம் மீன்ஸ் நாம ரெண்டு விதத்துல சொல்லலாம். மனதில் இருக்கிற அசுத்தங்களால் பாதிக்கப்படாதால் சுத்தம் சொல்லலாம். கர்மத்திலிருந்து விடுபட்டதாலும் அது என்னது? ஏன்னா சுத்தம்ங்கிறது அசுத்தம். எது? புண்ணிய பாப்பம்ங்கிறது அசுத்தம். அதிலிருந்து விடுபட்ட சுத்த சொரூபம் பரமாத்ம ரூபம். மேலான ஆத்மஸ்வரூபத்தை விதித்வா பரமாத்ம ரூபம் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. பரமாத்ம ரூபத்தை அவன் அறிந்து பரமாத்ம ரூபமாகவே இருக்கிறான். பரமாத்ம ரூபத்தை விதித்வா அறிந்ததனால, பிரம்மத்தை அறிந்ததால், பிரம்மத்தை அறிந்ததால் அவர் பிரம்மமாக இருக்கிறான். அதான் சொல்ற. ஏன்னா அறிவடு பொருளை நாம் அறிஞ்சோம்னா அதுவா மாற முடியாது. ஆப்பிளை அறிந்தவன் ஆப்பிளாகவே மாறுறான்னா அது கதைக்கு உதவாது. இது அறிவடு பொருள் அல்ல, அறிபவனின் சொரூபம் பிரம்மஸ்வரூபத்தை அறிந்ததால் அவன் பிரம்மமாகவே இருக்கிறான். இந்த இடத்துல நம்ம என்னவா சொல்லலாம்? மகா வாக்கியம் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. யார் சொல்லி முடிக்கிறது? உபனிஷத் சொல்லுது. இது யாரு காரணம்? ஞானமேவ காரணம். ஞானம்தான் சாதனம், மோட்சத்துக்கு சாதனம். பிரயாத்தி அடைகிறான், தன் பிரம்மவித்து பிரம்மை அடைகிறான். இப்போ அந்த பிரம்மணத்துக்கு பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படிங்கிற கான்செப்ட் இங்க சொல்றாரு. இப்போ இதுல நாம இன்னொன்னு டிரைவ் பண்ணி புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மத்துக்கு காரணத்துவம்ங்கிறது கிடையாது. இப்போ காரியத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று சொல்லும் போது, பானையினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சொல்லும் போதுதான் பானைக்கு மண்ணுக்கு என்ன கிடைக்குது? காரணத்துவம். நீங்க மண்ணினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று கேட்டீங்கன்னா மண் என்ன சொல்லும்? நான் எங்க காரியம், நான் எங்க, அது காரணத்துவத்தை அது என்ன ஆகாது? பெறாது. சோ காரணம் நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா காரியத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும் போதுதான் மண்ணு காரணம். இந்த உலகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று சொல்லும் போதுதான் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? காரணம், பிரம்ம காரணம், ஈஸ்வர காரணம்னு. ஆனா பிரம்மனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும்போது அது காரணத்துவத்தை நாம அங்க ஏற்றி காரணத்துவத்தை ஏற்றி வைக்கிறது அத்தியாரோபம். அபவாதங்கிறது என்னது? அந்த காரணத்துவத்தை இல்லாம பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அபவாதம். ஸோ டீச்சிங் என்ன பண்ணுதுங்க? ஸ்ருதி என்ன பண்ணுது? முதல்ல உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் தான், நான் தான், நான் தான், காரணம் நான் தான், காரணம் நான் தான் காரணத்துவத்தை சொல்லும்போது அத்தியாரோபம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுது? இந்த சத்து அசத்து விலக்ஷணங்கிற வேர்டு பிரம்மனிடம் இருக்கிற நாம் ஏற்றி வச்சிருக்கிற காரணத்துவத்தை ஏற்றி வச்சிருக்கிறோம். இட்ஸ் நாட் அதனோட இது கிடையாது, ஏற்றி வைத்ததுதான். பிரம்மம் காரணம்ங்கிறது ஏற்றி வைத்தது. ஏன்? அந்த காரணத்துவத்தை அபவாதம் பண்ணணும். ஏன்? உலகம்னே ஒண்ணு இல்ல, இல்லாத ஒண்ணுக்கு எப்படிங்க காரணம் சொல்ல முடியும்? இருக்குன்னு பாக்குற வரைக்கும், நீ உலகம் இருக்குன்னு பாக்குற வரைக்கும் என்ன டீச்சிங்க? பிரம்மம் காரணம், நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரகன் சொல்லிட்டு இருக்கோம். எது வரைக்கும்? நீ உலகத்தை சத்தியத்துவத்தை கொடுத்து பாக்குற வரைக்கும் தான் பிரம்ம காரணம், உலகம் காரியம், நிமித்த காரணம், உபாதான காரணம், விவர்த்த உபாதான காரணம், பரிணாம உபாதான காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. பாத்தீங்களா?
எது வரைக்கும் தான் அதெல்லாம்? உலகத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்கிற வரைக்கும் தான் நீங்க அதை சொல்ல முடியும். எப்ப நீங்க உலகம் மித்யாங்கிற கேட்டகரி போயிட்டீங்கன்னா, அது இல்லைங்கிற கேட்டகரிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் ஒன் லைன், நம்ம அடுத்த லைன் போயிட்டோம். இட் இஸ் நாட் ஈஸி இன் லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல. அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எது உலகம் மித்யா, ஜெகன் மித்யா அப்படிங்கும் போது காரியம்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சு. எங்க இல்லாத ஒண்ணுக்கு, முயல் கொம்புக்கு யார் காரணமாக முடியும்? முயலோட வாளுக்கு முயல் காரணம் சொல்லலாம், முயல் கொம்புக்கு இல்லது, அதுக்கு யாரு காரணம் எடுக்க முடியும்? சோ காரணத்துவங்கிறது அழகா உபனிஷத்து அழகா இங்கதான் அபவாதம் பண்ணுது. சோ உலகம்னே ஒண்ணு இல்லை நீ புரிஞ்சுக்கிட்டீனா என்ன புரிஞ்சு உனக்கு? பிரம்மம் காரணம் அல்ல, சிருஷ்டின்னு ஒண்ணு இல்லை. பட் இட் இஸ் ஹையஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரொஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாஸ்திரம். அந்த நிலைக்கு வரும்போதுதான் உலகம் உன்னை தொட முடியாது, இல்லையா? இல்லாத ஒண்ணு எனக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்குது, அதை சொல்லி கஷ்டத்தை கொடுக்குது, இதை சொல்லி கஷ்டத்தை கொடுக்குது, உலகம் கஷ்டத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறது எது வரைக்கும்? உலகத்துல சத்தியத்துவ புத்தி இருக்க வரைக்கும் அது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உலகத்துக்கு மேல எனக்கு உலகம்னே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஞானத்தில் நின்றதுக்கு அப்புறம் உலகத்தினால கஷ்டத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அப்படின்னு ஒண்ணு இல்லையே, இருந்தா தானே கஷ்டம் கொடுக்கறதுக்கு. சோ இருப்பதனைத்தும் பிரம்மனை தவிர, அதான் பரமாத்ம ரூபம் விதித்வா பரமாத்ம ரூபம் பவதி. அச்சா, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா புரிஞ்சிருமா? சாஸ்திரமே சொல்லுது புரியாது. இந்த இடத்த புரிஞ்சு உலகம் பாதிக்காம ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது அவ்வளவு எளிதில்லை. சோ உடனே என்ன பண்ணுது சாஸ்திரம்? உனக்கு ஐடியா கொடுக்குறவா, ஈஸியா புரியணுமா, ஈஸியா அந்த துக்கத்திலிருந்து விடுபடணுமா, வா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் இதெல்லாம் செய்யி. என்ன தெரியுங்களா செய்ய சொல்லுது? யக சதருத்ரியமதீதே சோக்னி பூதோ பவதி சுராபானாத் பூதோ பவதி பிரம்மஹத்யா பூதோ பவதி கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி தஸ்மாத் விமுக்த்வா மாஸ்ரிதோ பவதி அத்யாஸ்ரமி சர்வதா சக்ருத்வா ஜபேத். இந்த இடத்துல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பிரம்ம தத்துவம் சொல்லுது. சாண்டிங் ஒரே வழி. உனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா சாண்டிங் வில் ஹெல்ப் யூ. இதனாலதான் சாண்டிங்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன சொல்லுது பாருங்க, யஹா சதருத்ரியம்னா ஸ்ரீ ருத்ரத்துக்கு பேர் சதருத்ரியம் சொல்லுவோம். ஸ்ரீ ஓப்பனா சொல்லுது பாருங்க, யஹா எவன். ஏன்னா மேல ஒரு சொல்லிருச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? காரணத்துவமே பிரம்மனுக்கு இல்ல, ஏன் உலகம்னே இல்லைங்க போது அது புரிந்து கொள்வது அத்தியாரோபம் ஈஸிங்க, அப்பவாதம் தான் கஷ்டம். ஏன்னா கண்ணுக்கு முன்னால் எல்லாம் தெரியறதெல்லாம் இல்ல இல்லைன்னு சொல்லுனா எப்படி சொல்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கே ஜி, புரிஞ்சுக்கவே முடியலையே. கண்ணுக்கு முன்னால உட்காந்துட்டு ஒரு ஆள் என்னை வச்சு செய்யறாரு, அது இல்லைன்னு வேற புரிஞ்சுக்கங்கறியே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க. புரியாது, அந்த விஷயம் புரியாது. ஏன் புரியாது? நான் செஞ்ச பாவம் புரிய வைக்க கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு புரியல? உடனே சாஸ்திர தப்பு, குரு தப்பு, சொல்லி கொடுக்கறது தப்பு, ஓவரா கஷ்டம் இருக்குது, ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, என்னால ஃபாலோ பண்ணல, தினம் கிளாஸ் போடுறாங்க, லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நொய்யா நொய்யான்னு ஏன் பேசுறோம்? நாம செஞ்ச ஏன் அது புரிய மாட்டேங்குது? யாரு நடுவுல வந்த காரணம்? அதான் என்ன சொல்றது, அந்த தடை யாரு? சொல்லி கொடுக்குறாங்க, என் மண்டை இங்க நிக்குது, டீச்சிங் நிக்குது, இந்த ரெண்டுக்கு நடுவுல கேப் யாது? நான் செஞ்ச பாவம். நான் செஞ்ச பாப்பம் என்னை புரிந்து கொள்ள விடாது. என்னென்ன வழி? கிளாஸ்ல தூங்கணுமா தூக்க வைக்கும், திருப்பி கிளாஸ் கொஸ்டின் கேட்டா போட வைக்காது. அது கேள்வி பதில் போட்டா தான் புரிஞ்சு வை, நீங்க துக்கத்திலிருந்து வெளியே வந்துருவீங்களே. சோ உடனே என்ன பண்ண பாப்போம், உசாராவே இவ எங்க நம்மள்ட்ட தப்பிக்கிறா, வா நான் வச்சு செய்யணும், கமான் கமான். சோ என்ன பண்ணும், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நினைச்சா அது அந்த தமோ நிலை கொடுத்து, அதனாலதான் அந்த தமோல இருந்து கடந்து வான்னு சொல்றது, அந்த தமோ நிலை கொடுத்து ஒரு லெத்தார்ஜிக்கு கொடுத்து என்ன பண்ணும், ஒரு சோர்வை கொடுக்கும். அப்புறம் மனம் அதோட ப்ரொஜெக்ஷன் பண்ணு பாருங்க. இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, அதெல்லாம் சன்னியாசினாலதான் முடியும். நம்மளால குடும்பத்தை வேற பார்க்கணும், இவ்வளவு பொறுப்பு இருக்கு, இதெல்லாம் சிந்திக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு உள்ள எல்லாம் யாரு காரணம்? நான் செஞ்ச பாவம், யாருமே காரணம் இல்லை. அப்போ என்ன பண்றது? இந்த பாப்பத்தை என்ன பண்ணணும்? இல்லாம பண்ணணும் அல்லது எரிக்கணும். என்ன பண்ணணும்? பாராயணம். ருத்ர
இவர் வந்துங்க ஒன்னு ருத்ரம் போட்டாருக்காக ருத்ரத்தை மட்டும் பாராயணம் சொல்லல, ஹோல் சாண்டிங்க்கு பிரதானமான சாண்டிங் ருத்ரம்னு எடுத்துக்கிட்டதுனால அவர் ருத்ரன் போடுறாரு. உடனே ருத்ரன் சொன்னா மட்டும்தான் சில குரூப் சாண்டிங்னா ருத்ரத்தோட போதுங்க, சும்மா எதுக்குங்க தேவையில்லாம இதை மட்டும் ஜனம் அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. மொத்தத்துல வேதம் அப்படின்னா நான் ரிக்கதான் எடுத்துக்குவேன், எஜுர்தான் எடுத்துக்கணும் சில மக்கள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அப்படி கிடையாது. வேதம்னா அது 4 தான். அதே போல இட் கம்ஸ் சாண்டிங். அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா என்ன எப்படி சாண்டிங் ஒர்க் ஆகுது, இப்ப ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு புரியல, நீங்களும் என்னென்னமோ கஷ்டப்பட்டு அது புரியாம இருக்கிறதுக்கு உண்டான லெத்தார்ஜிக்கு தமோ குணத்தை பிரதாமன் எப்படி பண்ணு தெரியுங்களா, தமோ குணத்தை பிரிடாமினேட் பண்ணி தான் பாப்பம் நம்மளை தள்ளி வச்சுட்டே இருக்கும். ஏன்னா சத்துவ குணத்தை புரிஞ்சிருமே. அப்ப என்ன பண்ணும், நம்மளுடைய பாப்பம் நம்மள தமோ குணத்திலே வச்சு அமுத்திட்டே இருக்கும். அப்போ அந்த பாப்பத்தை என்ன சொல்றது, அதுக்கு என்ன சொல்றது, பரிகாரம், யோசிகாரம் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படியே எடுத்துக்கலாம் அந்த விட. அதுக்கு பரிகாரம் என்ன, நீங்க இப்ப சாண்ட் பண்றீங்க, சாண்ட் பண்ணும்போது தவம், அது வேத மந்திர சாண்டிங். ஏன்னா இங்க ருத்ரங்குவது வேத மந்திரத்தை எடுத்துக்கலாம், நாட்டு சகசிரராமம் அந்த மாதிரி இல்லை, இது வந்து வேத மந்திரம். ஏன்னா ருத்ரங்கிறது என்னது, வேத மந்திரம் தானே. அப்போ வேத மந்திர சாண்டிங் நீங்க பண்றீங்க, என்ன நடக்குது, தவம். அது வந்துங்க நம்ம புண்ணிய அக்கௌண்ட் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சாண்டிங் யாராவது பண்ணினா கூட நம்ம கத்துக்கலாம்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்க புண்ணியம் நல்லா பழுக்குதுன்னு அர்த்தம், பழுத்திருக்குன்னு அர்த்தம். யாரும் ஒரு சாண்ட் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கே நாமளும் கத்துக்கலாமே அப்படின்னு தோணுச்சு வச்சுக்கோங்க, யார் வேலை செய்யறா, புண்ணியம். பாப்பம் அதிகமா ப்ரெடாமினண்டா இருக்கவங்களுக்கு சாண்டிங், இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சாண்டிங் பண்றது நீங்க கேட்குறீங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா, லேடிஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, இருக்கிற பாவத்தை கழிக்க முடியாது, இதை வேலை செஞ்சு பொம்பளைகளா படிச்சு ருத்ரத்தை படிச்சு அந்த பாவத்தை வந்து அதை வேற நான் அனுபவிக்கணுமான்னு உள்ள தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. மாஃபியா லேடிஸ் டான்சிங், உங்க பாப்பா என்ன பண்ணுது, உங்களை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணு மனசு, இதெல்லாம் தப்பு பண்ணிடாத, இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு பாரு, இப்படி பல பேர் போயிடுறோம். ஆனா சில பேர்த்துக்கு நிறைய பேர் சொல்றது, ஜி தைத்திரியத்தை கேட்டதுல இருந்து இதை படிச்சு ஆகணும் எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க பாக்குறோம். அப்ப நமக்கு என்ன தெரியும், ஓ புண்ணியம் அங்க நல்லா இருக்கு, கொடுத்தோம்னா டக்கு சக்குன்னு என்ன ஆயிடும், பதிச்சு போயிரு பிடி. அதனால சொல்லி தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தான் நாங்க போடுவோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது உள்ள யாருகிட்ட மாஃபியா லேடி ஆடிக்கிட்டு இருக்கிறான்னு எனக்கு என்ன தெரியும். சோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா யாரை பிடிக்கிறோம், அந்த புண்ணியம் பழுத்துருச்சுங்கிறவங்க they will be interested. ஜி அடுத்து என்ன சொல்லி போறீங்க, ஜி அடுத்து எந்த கோயில போய் சொல்லலாம், ஜி கேள்விமே நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க, ஜி இதை இங்க போய் சொல்லலாமா, அது அங்க போய் சொல்லலாமா. ஏன் வீட்டுல சொல்றதை விட குரூப் சாண்டிங்கு கோயில்ல சொல்றதுங்கிறது அல்டிமேட் சாண்டிங்ல. வீட்டுல படிக்கிறீங்க, நீங்க தனியா படிக்கிறீங்க, அல்லது வீட்டுல 2 பேருக்கு, எல்லாத்தையும் 2 பேருக்கு வந்து படிக்கிறீங்க, 4 பேருக்கு வந்து வீட்டுல படிக்கிறீங்க, அது எல்லாத்தையும் விட ஒரு கோயில்ல சக்தி வாய்ந்த பெண் சக்தி கோயில் சொல்லுவோம், அங்க உட்காந்து படிக்கிறதுங்கிறது அதுக்கு மேல அதனால பலன், அதாவது ஒரு சாண்டிங் எவ்வளவு பலன் தருங்கிறது அங்க நம்ம பார்க்கலாம், அதுக்கு மேல பலன்கிறது கிடையாது, அவ்வளவு கொடுக்கும். ஆனா என்ன சொல்லிடுறோம், அன்னைக்கு முடியலைங்க ஜி என்னால, ஒரே வார்த்தை என்னால முடியலைங்க ஜி, இதெல்லாம் தேவையில்லாது, கத்துக்க வர்றதுல கத்துக்கிட்டாலும் கோயில் வந்து சொல்றதுக்கு வர முடியல அப்படின்னா மாஃபியா லேடி, தட் இஸ் பாப்பம், உங்களை விடாது. அப்ப என்னங்க பண்றது, ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும். விதி இப்படி இருக்குது, எதனால இங்க வெல்றது, விதி வந்து என்ன அமுத்துது, உங்களை இதுக்குள்ள போயிடாத கஷ்டப்பட்டு விதி வச்சு அமுத்துது. யாரால வெல்லலாம், மதினா என்னது, ஃப்ரீ வில், யூஸ் யுவர் ஃப்ரீ வில். நீ ஓரமா உட்காந்து மாஃபியா, யூ சிட் இன் த கார்னர், ஐ ஹாவ் டு கோ, முடிவு பண்ணி பாருங்க. அப்படியே கிருஷ்ணரை தூக்கி தலையில வச்சொன்ன யமுனா நதியே நெகிரிலியா, நமக்கு வர பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா, சுச்சுப்பி நதியே வரி யார் தூக்கி வச்சுட்டாரு அவரு, கிருஷ்ணரை தூக்கி வைக்கணும். தூக்கறதுக்கு முன்னாலேயே ஐயோ அது நீரோடுதே, இந்த குழந்தைய நான் நாமள என்ன பண்ணுவோம், ஐயோ நம்மளால ஃபர்ஸ்ட் நதியை பாக்குறோம், குழந்தைய பாக்குறோம், இது அந்த பக்கம் எங்க அறிவு இருக்கா, இந்த குழந்தையில எப்படி அந்த கூட்டிட்டு போறதா ஆரம்பிப்போம் நம்ம. ஆனா அவர் பண்ணாரா, தலையில தூக்கி வச்சுட்டு தண்ணிக்குள்ள காலை வச்சிடணும், இந்த மேட்டு மேலே நின்றுட்டு ஐயோ நம்ம புத்தி சொல்லும், ஐயோட்ட தான் வேட்டு மேலேயே ஐஸுக்கு நின்றுட்டு வேண்டியதான், நீங்க இறங்க முடியாது. சோ இறங்கிடணும். காலை வைக்கிறதுங்கிறது என்னது, இறங்கி காலை வச்சாதான் நதி வெளிவிடும். மேட்டாங்கரையிலே உட்காந்துக்கிட்டு அது விலகட்டும், நான் போறேன், எனக்கு இந்த கல்யாண பிரச்சனையெல்லாம் முடியிட்டு அப்ப நான் வகுப்புக்கு வரேன்,
இந்த பிரச்சனை முடியிட்டு அந்த வகுப்புக்கு வரேன், இந்த பிரச்சனை முடியிட்டுனா என்னைக்கும் பிரச்சனை மோயாது. இந்த இது முடிச்சுட்டா சாண்டிங் வரேன் ஜி. ஜி இப்பெல்லாம் ரொம்ப பிஸிங் ஜி, பையனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பிஸிங் ஜி, அதனால இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாண்டிங்னா நாம அந்த என்ன முடிச்சிட்டோம், தைத்திரி முடிச்சு அங்க இங்க வந்துட்டோம், அருணை வந்துட்டோமா, அருணை முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் போவோமா? நீங்க வேலையெல்லாம் முடிச்சு வருவீங்களா? எப்படிங்க திருப்பி தைத்திரியத்தையும் அருணத்தையும் கத்துக்கிறது? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் லைஃப்ல, அதுவும் முக்கியம், இது அதை விட முக்கியம். ஏன் உட்காந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு புரிய தடுக்கிறதுக்கு சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் சொல்லலீங்க, நீங்க படிங்க, படிக்கிற பாருங்க. யார் சதருத்ரியம் ருத்ரத்தை ஓதுகிறானோ, சாண்டிங் பாடுறன்னு சொல்லக்கூடாது, என்னதான் சொல்லணும்? சாண்டிங் சொல்லணும், இல்லைன்னா ஓதுறதுன்னு சொல்லணும். ருத்ரத்தை பாடுறன்னு சொல்லக்கூடாது, ஓதுதல். ஓதாமல் ஒரு நாளும் ஔவையார் சொன்னது இதத்தான். ஸ்கூல்ல போய் படிக்காம ஒரு நாள் இருக்காத, ஹோம்ஒர்க் செய்யாம, என் டீச்சர் சொல்லி கொடுக்குறது என் பிள்ளைகளை சொல்லுது, ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஒரு நாள். ஐயையோ, ஓதுதல் என்பது ஹோம்ஒர்க் பண்ணுதல் அல்ல, ஓதுதல் என்பது வேதம். அது பாருங்க, சகஸ்ரநாமத்துல ஓதுதல் சொல்ல மாட்டோம், வேத மந்திரத்தை தான் ஓதுதல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சோ ஓதுகிறானோ அவன் அக்னி பூத்தக. ஏன்னா இப்ப இந்த பாப்பம் என்னென்ன பாப்பம், எந்தெந்த விதத்துல நம்ம பாப்பத்தை சேர்த்து வச்சிருப்போமோ அதெல்லாம் சொல்லுது. இந்த வயல நீ பாப்பத்தை சேர்த்து வச்சு இந்த ஜென்மத்தை நீ பண்ணாம இருந்திருக்கலாங்க, உடனே நான் பண்ணலின்னு முடிவு பண்ணிக்காதீங்க. போன ஜென்மத்துல என்ன பண்ணுமோ யாருக்கு தெரியும்? போன ஜென்மத்துல அக்னினால வந்த பாப்பம், மலையின பிராமணுக்கு செஞ்ச பாப்பம், இந்த பாப்பம் எல்லாமே, அதாவது பரிகாரமே இல்லைன்னு வேதாந்த மண்டைக்குள்ள புரியறக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு பாப்பத்தை நீ பண்ணி வச்சிருந்தாலும் பாராயணம் மட்டும்தான் அங்க போய் உங்களுக்கு அதை அப்படியே பிரிச்சு விட்டுரும். இதுக்காகத்தான் நொங்கறது. சுவாங்க, படிங்க, சொல்லி கொடுத்து திருப்பி சொல்லுங்க, தப்பில்லாம சொல்லுங்க, எவ்வளவு எஃபர்ட் போடுறோம். பட் ஜஸ்ட் லைக் தட் பல சின்ன சில்லி ரீசன்ஸ் யூ கெட் அவே ஃப்ரம் வேதாந்தம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பாப்பம். விதியை மதியால் வெல்வதற்கு ட்ரை பண்ணுங்க, தானா வந்துரு. எத்தனை பேர் வார்த்தை ஒரு எழுத்து கூட வராதுங்க நம்ம குரூப்ல, கஷ்டப்பட்டு இன்னைக்கு சூப்பரா சேன் அப்படின்னு வரிசையான பேர் சொல்ற. பட் சொல்லக்கூடாதுங்கிறக்காக, ஏன்னா கண்ணுப்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், பாவம், அதனால சொல்ல மாட்டேன். வார்த்தைகளே வராது வாயில. அவங்கெல்லாம் இன்னைக்கு பட்டை கலப்புறாங்க வித்தின் ஒரு 1 year இந்த கேப்ல. எப்படி? பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். கூட என்ன இருந்தது அவங்களுக்கு? ஸ்ரத்தா 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 ஸ்ரத்தா. அதனாலதான் மேலேறி வந்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ யாரு என்ன சொல்ல வேண்டாம், அவங்கெல்லாம் படிக்கிறாங்க ஜி, எங்களுக்கெல்லாம் வராதுங்க ஜி, நீங்களே வேறங்க ஜி சொல்லும்போது நம்மள நீ எங்களும் அதே தான், எனக்கு மட்டும் என்ன, நீங்களாம் வேறங்க ஜி, நீங்களாம் முடியுங்க ஜி, உங்களால முடியுங்க ஜி, உங்களால முடியாது ஜி, ஏமாத்து வேலை. நாங்க என்ன கஷ்டப்பட்டோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை கத்துக்கிறதுக்குள்ள நான் பட்டவாடை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் நீண்டான் பட்டாத கஷ்டப்பட்டோம். ஏன்னா பெண் ஒரு பிராமணன் அல்லாத ஒரு சூத்ர குடும்பத்தில் அல்லது என்ன சொல்றது, நாம இந்த குரூப் அதுல படித்த, அதுல இருக்கிற குலத்தில் பிறந்த பெண் கத்துக்க கூடாதுங்கிற ஒரு குரூப் அப்படியே நின்று அங்க எடுத்து நின்று எல்லாம் பட்டுதான் வந்தோம். புரியுங்களா? எல்லாம் உங்களுக்கு என்னங்க ஜி, உங்களுக்கு நாக்கு வராது, அவங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன உங்களுக்கு எல்லாம் வராது சொன்னா அதே மாதிரி நம்ம நாக்கு வராது, எதுக்குமே வராது. சோ போராடுற மதியால வெல்லணும். அதை என்ன சொல்ற, என்னென்ன பார்ப்போம்? அக்னி பூத்தக பவத்தி, அக்னியா, அதாவது அக்னியால் தூய்மைப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒரு அக்னி தூய்மை பண்ணுச்சுன்னா 100% அது தூய்மைப்படுத்துது. ஸோ பாராயணங்கிறது அக்னி மாதிரி உன்னை தூய்மைப்படுத்தும். அக்னி எப்படி தூய்மைப்படுத்துதோ, அக்னி எப்படிங்க, இப்ப பூச்சி பிடிச்சா கொண்டு வெயில போடுறோம்ல, என்னது அக்னி என்ன பண்ணுது? பூச்சி அது மாதிரி சுத்தப்படுத்திடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற பாபத்தை சாண்டிங் அக்னி போல உன்னை சுத்தப்படுத்தும். அடுத்தது சுராபானாத் போனது. இந்த ஜென்மத்தில் யாரும் சுறாப்பானமெல்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க. பீரு பிராந்தி போதைப் பொருட்கள் நாம் இந்த ஜென்மத்தில் எடுத்திருக்க மாட்டோம். போன ஜென்மத்தில் குடிச்சுமா இல்லையான்னு யாருக்குங்க தெரியும்? டாஸ்மார்க் கடை டிஎம்கே இருந்து டாஸ்மார்க் கடை இருந்து நாமளும் ஒரு பெக்கு வாங்கி அடிச்சோமோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஸோ அப்படி அந்த பாவமெல்லாம் இருந்து வச்சுக்கலாம், நம்மளை படிக்க விடாது. வேதாந்தமே மண்டைக்குள்ளே ஏறாது. ஏன்னா சுறாபானத்தை மதுவை கையில தொட்டிருந்தா போதும், நீங்க ஊத்தி குடிக்காட்டி பரவாயில்ல, தொட்டிருந்தா போதும், என்ன பண்ண முடியாது நம்மளால? வேதாந்தம் எல்லாம் புரியாது. அப்படி ஏதாவது பாபத்தை நீ செஞ்சு வச்சிருந்தீனாலும் இந்த ஜென்மத்துல சாண்டிங் பண்ணு, அதுக்கு பரிகாரமாகிவிடும். அடுத்தது அருந்தியதால் பாபத் பூத்தகன்னா அந்த பாப்பம்னு எடுத்துங்க. பூத்தகன்னு வரவிடலாம் பாப்பம். அடுத்து என்னது? பிரம்மஹத்யாத்.
பிராமணனை நாம் இந்த ஜென்மத்துல யாரையும் கொண்டு இருக்கலாம் மாட்டோம். பிரம்மகத்தி தோஷத்தை சொல்றாரு. நாம எங்கேயும் இந்த ஜென்மத்துல போய் யார பிரம்மனை போய் யார பிராமணர் போய் யார தொட்டம் கொண்டோம், யார பழிச்சு பேசி அதெல்லாம் பண்ண மாட்டோம். போன ஜென்மத்துல நாம என்ன பண்ணமோ தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது பூத்தக. ஏன்னா எந்த பாபத்துக்கும் பரிகாரம் உண்டுங்க. பிராமனை கொன்ற பாபத்துக்கு பிரம்மஹஸ்தி தோஷம். என்னமோ இன்னைக்கெல்லாம் ஜோசிகாரம் போனா என் பையனுக்கு கல்யாணம் ஆகுது உங்களுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் தனி கொடுத்து சொன்னாங்க. ஐயோ கேட்கும்போது பக்கிட்டு இருந்தது. பிரம்மஹஸ்தி தோஷம், அதுக்கு நீங்க இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க. சாண்டிங் பரிகாரத்தை விட வேற எதுவுமே பிரம்மஹஸ்தி தோஷத்தை விலக்காக முடியாது. அவங்க சொல்ல பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகுங்க. ஆனா அந்த சாண்டிங் பண்றாங்க பாருங்க, அதனாலதான் ஐயர்களாம் அவ்வளவு உட்காந்து மெனக்கெட்டு சாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியாதனால அந்த கோயில விளக்கு போடு பிரம்மஹஸ்தி தோஷம் போய் எழுதி கொடுக்குறாங்களா இல்லையா? யாராவது எந்த ஜோசிகாராவது ஏங்க இந்த சாண்டிங் ருத்ரத்தை கத்துக்கிட்டு சொல்லுங்க பிரம்மஹஸ்தி தோஷம் போயிருன்னு ஒரு ஜோசிகாரன் சொன்னான்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஏன் ஏமாத்து வேலை நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்றேன். இது கத்துக்கணுங்க நீங்க அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஜோசிகர் பரிகாரத்துக்கு பரிகாரம் எழுதுங்க இங்க எழுதுக்கிற அங்க இருக்காதா என்ன? இது அது வேதத்தினுடைய அங்கம் தானே. ஏன் அங்க இல்ல? ஏன்னா அது பண்ணிட்டே உங்களுக்கு காசு பார்க்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? சோ அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்துக்கு சாண்டிங் நீங்க பண்றீங்க. அதுவும் பாருங்க சுவாமிஜி சொல்வாரு, சாண்டிங் பண்றதும் வீட்டுல கேட்கறாங்க பாத்தீங்களா, அந்த சப்தம் உள்ள போகுது பாருங்க, அவங்களுக்கே பிரம்மஹஸ்தி தோஷத்தை இல்லாம பண்ணும். சச்ச பவர்ஃபுல் ஏரியா அது. வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா தேவை. அடுத்தது கிருத்தியா அகிருத்தியாத். அதாவது எது இறைவன் சொன்னான்னு செய்யணும்னு சொன்னாரோ அதை வேதாந்த வகுப்பு வர வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டோம். நித்தி பூஜை கம்பல்சரி நாம பண்ணிருக்க மாட்டோம். அதனால வந்து பாப்போம். இப்ப வந்து பண்றீங்களே, இப்ப பண்றீங்க, அப்ப முன்னால பண்ணாம இருந்தது பாப்பம் தானே. அது எப்படி போகும்? இப்ப வந்தோம் பூஜை கத்துக்கிட்டோம், நித்திய தேவதா 5 எக்கணம் கம்பல்சரிங்கிறாரு. வகுப்புக்கு வரக்கு முன்னால எதையும் நம்ம பண்ணி இருக்க மாட்டோம். ஏதோ அப்பப்போ ஏதாவது பக்கம் போயிருப்போம், ஒரு தானம் தர்மம் கொடுத்துட்டு கேக் வாங்கி கொடுத்தேன், பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன்னு வந்திருப்போம். அவரு சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா பஞ்சமகாயக்கணும் பண்ணலையா, அப்ப அது தோஷம் தானே. வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம பண்ணது தோஷம். அது என்ன அப்படியே காத்துல பறந்துருமா? இல்ல வந்துட்டேன்னு போச்சாதுன்னு ரப்பர் வச்சு அழிச்சிட்டு வர பகவான் முடியாது. அது பாபம். அந்த பாபத்தையும் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாம இருந்த காலத்தில் நான் சேர்த்து வைத்த பாபத்தையும் அதுதான் இங்க வந்து என்ன பண்ணும், தூக்கமா கொடுக்கும். கிளாஸ் நடத்தும் போது பஞ்சமகா யக்னங்கள் பண்ணாத பாப்போம் இங்க வந்து வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? தமோ குணத்துல வச்சிருக்கும் நம்மள. சோ அதிலிருந்து இதுக்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் எதுவுமே கிடையாது. சாண்டிங் மட்டும்தான், வேற எந்த பரிகாரம். நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, பௌர்ணமியில நான் மாசம் மாசம் குலதெய்வத்துக்கு போயிட்டு இருப்பேனுங்க, இப்ப பௌர்ணமி பிரத்யங்கரால சாண்டிங் பண்ணதுனால அது போக முடியாதோ, நீங்க வர முடியாதோ, ஐயோ அந்த சாமி கோச்சுக்குமா இந்த சாமி. ஐயோ ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, பௌர்ணமிக்கு குலதெய்வத்துக்கு போவது சிறப்பு. ஐயோ அதுக்கு மாற்று கருத்துக்கே இடமில்ல. ஆனா அதை விட சிறப்புக்கு வந்துட்டோம். சாண்டிங் ஒரு தேவி சக்தி வாய்ந்த ஒரு பீடத்துல, சக்தினா அம்மன் கோயில், அங்க சாண்டிங் அது படிக்கிறது என்ன, ருத்ரம் வேத பாராயணம் பண்றதுங்கிறது அடுத்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஐயோ நான் குலதெய்வத்துக்கு அந்த அன்னைக்கு போக முடியல, நான் என்ன சொல்றேன், முதல் அன்னைக்கு போங்க, இல்லையா அடுத்த நாள் போங்க. பௌர்ணமி அன்னைக்கு சாண்டிங் பண்றது, வேத பாராயணம் பண்றது, ஒரு சக்தி பீடத்துல உட்காந்து பண்றது ஆட்ட புண்ணியத்தை தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளால ஹோமம் பண்ண முடியாது, ஹோமம் கொடுக்கும், ஆனா நம்மள we are not qualified. ஸோ லேடிஸ்க்குனே கொடுத்ததா சுவாமி சொல்லுவார், லேடிஸ்க்கு கொடுத்ததே இது சாண்டிங். ஏன்னா நம்ம தான் ஹோமம் பண்ண முடியாது, காயத்ரி மந்திர ஜபம் அவங்களாட்ட உட்காந்து நாம பண்ண, எது பூணூல் கிடையாது, எதுக்கு we are not qualified. அதனால அதுக்காக கொடுத்ததா சாண்டிங். அடுத்தது பூத பவத்தியா தஸ்மாத் சொல்லி முடிச்சு. இப்படியே சொன்னா நான் சொல்லிக்கிட்டே போகலாம், முடிச்சிடுறேன், கிளாஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் என்ன சொல்லிடுறாரு, முடிச்சிடறாரு. தஸ்மாத் ஆகவே அவிமுக்தம் சிவனை ஆசிரித்தக பவதி. அப்ப இங்க ருத்ரம்னு வேர்டு சொன்னதுனால சிவன் சொல்றாரு. உடனே சகஸ்ர சீஷா புருஷக அதெல்லாம் ஐயா அப்படி கிடையாது. இங்க சொன்னது ருத்ரம், அந்த தேவதை சார்ந்தவன் ஆகிறான். ஏன்னா சிவன் will take care of those people who chant Rudra. Vishnu will take care of people those who chant Purusha Shoktam. அப்படி அந்தந்த தேவதைகள் அந்தந்த அப்படி புரிஞ்சுக்கணும். தவிர சிவனைத்தான் சொல்லி இருக்குது யார சொல்ல விஷ்ணு சொல்லலின்னு தப்பா புரிஞ்சு கொள்ள கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க வந்து மேதா சுக்த சொல்லல, மேதா சுக்த அதனால அப்படி கிடையாது.
அவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சிவனை சார்ந்தவன் ஆக்கிறான். ஏன் சார்ந்தவனா அவர் பார்த்துக்குவாருன்னு அர்த்தம். நம்மளுடைய பாப்பத்தை நம்மளால கழிக்க முடியாது. நீ ருத்ர சாண்ட் பண்ற அப்படின்னா சிவன் உனக்கு அந்த பாப்பத்தை, அது அதனால ருத்துன்னு பேர். ருத்துனா டு கிரைன்னு அழுகும். ருத்ரங்கள் ருத்து தாத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டு அழுகிறதுன்னு அர்த்தம். கஷ்டத்தை கொடுத்துதான் என்ன பண்ண முடியும், கழிக்க முடியும். அதனாலதான் சிவனுக்கு பேர் ருத்ரன்னு பேர். ஆச்சா. ஆசிரியத்தக பவதி அத்தியாசிரமி. அதுல சன்னியாசி யாரு படிக்கிறாங்களோ இல்லையோ சன்னியாசி கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நமக்கு நம்மள மனதில் இருக்கிற கிளேஷங்களை நீக்கிறதுக்கு கர்மயோகம் இருக்கு. நாம ஈஸியா நம்மளை அடிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க சுத்தி, செதுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க சுத்தி. அவங்க மூலியமா நம்ம என்ன ஆயிடுவோம், செதுக்கப்பட்டு வந்துடும். ஆனா அந்த சன்னியாசியா போறாங்க பாத்தீங்களா, அவங்க செதுக்கிறதுக்குள்ள ஆளே கிடையாது. அவங்க நினைச்சா எங்க வேணா போகலாம், எதை வேணா பண்ணலாம் போகுது, மேல கொட்டுற கால் இல்லையும் போகுது. அவங்க என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரிங்க. சன்னியாசிகள் ருத்ர சாண்டிங் கம்பல்சரி அவங்களுக்கு. அதான் சொல்ல, அது நான் சொல்லிக்கு திருவள்ளுவர் சொல்றாரு, சர்வதா எப்பொழுதும் ருத்ரத்தை ஜபிக்க வேண்டும். யாரு, சன்னியாசியா இருக்கிறவன். கிரகஸ்தா மீன் பண்ணல பாத்தீங்களா, கரெக்டா அழகா பிரிக்கிறார் பாருங்க. சன்னியாசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சதா எப்பெல்லாம் உனக்கு டைம் இருக்கோ பண்ணிக்கிட்டே இரு. சக்ருத்வா அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீ ருத்ரத்தை சாண்ட் பண்ணிடு. திஸ் இஸ் ஃபார் சன்னியாசி. இதை நாம் கிரகஸ்தாவை எடுத்துக்கலாம். எதுக்கு, சமயக்கு ஞாசம். வைராக்கியம் வரணும்னா கிரகஸ்தா என்ன ஆகிறான், சன்னியாசி ஆகணும்னா வைராக்கியம் வரணும்னா என்ன பண்ணலாம், ருத்ரத்தை தினம் ஒரு தடவையாவது படிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. யார் ஸ்ரீ ருத்ரத்தை ஓதுகிறானோ அவன் அக்னியால் தூய்மைப்படுத்தப்படுகிறான். மது அருந்தியதால் வரும் பாப்பத்திலிருந்து தூய்மைப்படுகிறான். பிராமணை கொண்ட பாப்பத்திலிருந்து தூய்மையாகிறான். செய்ய வேண்டியதை செய்யாதது அல்லது செய்யக்கூடாததை செஞ்ச பாப்பம் அதிலிருந்தும் தூய்மைப்படுகிறான். ஆகவே அவன் சிவனை சார்ந்தவன்னா தேவதைகளை சாரும் போது அவர்கள் will take care of your பாப்பா. அந்த சூழ்நிலையை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே இது பண்ணி விட்டுருவாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். சன்னியாசி எப்பொழுதுனா வைராகியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யற எல்லாருமே யாருதான், சன்னியாசி. அந்த அர்த்தம் இருக்கும். சன்னியாசி ஆசிரமத்திற்கவங்க கண்டிப்பா ருத்ர சாண்டிங் பண்ணி ஆகணும். அல்லது வைராகியத்தை பெறணும்னு உட்கார்ந்து இருக்கிற யாரு, கிரகஸ்தா. சமயக்கு ஞாசம், விடுதல், பற்றை விடுதல். அவன் யாரு, கிரகஸ்தாவா இருந்தாலும் உனக்கு வைராகியத்தை கொடுக்கக்கூடியது ருத்ர பாராயணம். புரியுதுங்களா எதுக்குன்னு? இன்னும் ஒரு மந்திரம், இது நாளைக்கு கிளாஸ்ல நான் இதை முடிச்சு, ஏன்னா திருப்பி சாரம் ஃபுல்லா பார்ப்போம். இந்த கடைசி மந்திரத்தோட நம்ம அடுத்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.